Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சீன அரசியலின் மைய பகுதியான தியனன்மென் சதுக்கம் மற்றும் நாட்டின் உயர்மட்ட தலைவர்கள் வசிக்கும் பணிபுரியும் ஜோங்னான் ஹாய் உள்ளிட்ட சுமார் 100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய பகுதியை நிரந்தர நோ ஃப்ளை ஜோனாக சீனா வைத்திருக்கிறது. பலத்த பாதுகாப்பு கொண்ட அரசு பகுதிகள் நிறைந்த இப்பகுதிக்கு மேலே எளிதில் விமானமோ ட்ரோனோ பறந்துவிட முடியாது. சீனாவின் பாரம்பரிய மதுபான கலசம் போன்ற வடிவம் கொண்ட இந்த கட்டடத்தை உள்ளூர் மக்கள் ஒரு அதிர்ஷ்ட சின்னமாகவே பார்க்கிறார்கள். தேர்வு முடிவுகள் முதல் வேலை வாய்ப்பு வரை நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என விரும்பும் சீன இளைஞர்கள் இந்த இடத்திற்கு நேரில் வந்தோ அல்லது இதன் புகைப்படங்களை இணையத்தில் பகிர்ந்தோ பிரார்த்தனை செய்வது வழக்கமாக உள்ளது. தனித்துவமான வடிவமைப்புடன் அந்நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் 109 மாடிகள் கொண்ட CITIC டவரில் ஒரு சிறிய விமானம் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோதிய விமானத்தில் இருந்த விமானி உயிரிழந்துள்ளார். விபத்து நடந்த இடத்தில் தரையில் இருந்த 13 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தால் 109 மாடிகளை கொண்ட CITIC டவர் கட்டடத்தின் பக்கவாட்டில் ஏற்பட்ட துளைகள் பலகைகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சியூட்டும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் உடனடியாக சமூக ஊடகங்களில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. விபத்து நடந்து 4 நாட்கள் ஆன நிலையில் இதுகுறித்து முழுமையான தெளிவான விவரங்கள் எதுவும் இன்னும் வெளிவரவில்லை. இந்த விபத்து குறித்து இதுவரை ஒரே அதிகாரப்பூர்வ அறிக்கையை மட்டும் சீன அரசு வெளியிட்டிருக்கிறது. அதுவும் அரசுக்கு சொந்தமான பெய்ஜிங் டெய்லி பத்திரிகையில் வந்த 60 சொற்கள் கொண்ட ஒரு சிறிய செய்தி மட்டுமே. மோதிய விமானம் சீன நிறுவனமான சன்வாட் ஏர்கிராப்ட் தயாரித்த 2 இருக்கைகள் கொண்ட மற்றும் ஒற்றை என்ஜின் கொண்ட அரோரா SA-60L ஆகும். இது 6.9 மீட்டர் நீளமும் 8.6 மீட்டர் இறக்கை அகலமும் கொண்ட சிறிய விமானம். இந்த சிறிய விமானம் சுற்றுலா, வான்வெளி புகைப்படம் எடுக்க மற்றும் பொழுதுபோக்கு விமான பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு சிறிய ரக விமான செயல்பாடுகளை சீன அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ட்ரோன்களுக்கான விதிகளையும் கடுமையாக்கியுள்ள சீனா தலைநகருக்குள் ட்ரோன்களை கொண்டு வரவும் வெளியே கொண்டு செல்லவும் அவற்றை முன்பே பதிவு செய்ய வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியுள்ளது. இந்த விபத்து விமானியின் தவறினாலோ இயந்திர கோளாறினாலோ ஏற்பட்டிருக்கலாம் என்றாலும் இது திட்டமிட்ட சதிச்செயலாகவும் இருக்க அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தலைநகரின் பெரும் பகுதிக்கு மேல் பறந்து முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கு அருகில் ஒரு சிறிய விமானம் வந்திருப்பது தீவிரமான பாதுகாப்பு தோல்வியை காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல்களை நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து காரணமாக சீன அரசின் உயர்மட்ட சில அதிகாரிகளை சீன அரசு பதவி நீக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே 1732 அடி உயரமுள்ள CITIC கோபுரத்தின் மீது ஒரு சிறிய விமானத்தை மோதி விபத்தை ஏற்படுத்திய மர்ம நபர் குறித்த தகவல்களை சீன அரசு வெளியிட்டுள்ளது. 66 வயதான சுயதொழில் செய்யும் லியூ என்ற விமானி 2021 விளையாட்டு விமானி உரிமத்தையும் 2024 தனியார் விமானி உரிமத்தையும் பெற்றுள்ளார். திருமண முறிவின் காரணமாக விவாகரத்து பெற்றபின் பெய்ஜிங்கில் தனியாக வசித்து வந்த லியூ நீண்ட காலமாக தூக்கமின்மை மற்றும் பதட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தலைநகரின் சாவோயாங் மாவட்ட அரசு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தனது டைரியில் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது குறித்தும் லியூ பல குறிப்புகளை எழுதியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.